வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 12வது நாள். இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா ரவா பொங்கல் எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு 3/4 கப்பு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நான் பாசிப்பருப்பை முன்னாடியே வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சுட்டேன். ப்ரெஷர்லாம் அடங்கி ரெடியா இருக்கு. பாருங்க, பாசிப்பருப்பு வெந்து ரெடியா இருக்கு. பொங்கலுக்கு எப்பவும் போல தாளிக்கிறதுக்கு சீரகம், மிளகு, நான் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் முந்திரி பருப்பு, தேவையான உப்பு, அப்புறம் நெய் சேர்க்க போகிறோம். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ எண்ணெயும் நெய்யுமா விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன், துளிவுண்டு நெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகு தாளிச்சுப்போம். ஃபஸ்ட்டு சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து நல்லா ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். ஆமா, 1 கப்பு ரவை வந்து எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ அதுல வந்து 3/4 கப்பு பாசிப்பருப்பு கரெக்டா இருக்கும். நீங்க பாசிப்பருப்பு கொஞ்சம் மஞ்சளா வேணும்னு நினைச்சீங்கன்னா பாசிப்பருப்பு வேகும் போது மஞ்சள் பொடி துளுன்னு போட்டுக்கலாம். பட் நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. இல்லை, கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம். நான் பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே பெருங்காயம் சேர்த்துட்டேன், இருந்தாலும் வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில பொரியும் போது ஒரு வாசனை. ரவையை சேர்த்துருவோம். ரவை லைட்டாக வறுத்துட்டு பொங்கலுக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். 1 கப்பு ரவைக்கு வந்து நான் ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 2 கப்பு தண்ணி, நல்லா வெந்நீர் தான், அதை சேர்த்துருவோம். மூடி வச்சிருவோம். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக மசிச்சுட்டு இதில் வந்து 1 கப்பு காய்ச்சின பாலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ அதில் சேர்க்கும் போது நம்ம கட்டி தட்டாமல் ஈஸியாக கலர்றதுக்கு நமக்கு வரும், அதுக்காக தான். ஸோ இதில் நான் வந்து 1 கப்பு பால் சேர்க்குறேன். காய்ச்சின பால் 1 கப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். ஆல்ரெடி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வரும்போது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் மேலாக நம்ம நெய் விட போகிறோம். கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா தளர பொங்கல் சூப்பராக இருக்கும். மேலாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம சட்டுன்னு ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும், ஒரு பிரசாதம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு ரவா பொங்கலை பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஈஸியாகவும் டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு. பாசிப்பருப்பு மட்டும்தான் வேக வச்சுக்கணும். ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுடைய ரவா பொங்கல் ரெடி. இன்னைக்கு பிரசாதம் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.